பயப்படுறியா குமாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். என்னையா யாரை பார்த்தியா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறீங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, ஐயா நம்ம சின்னவர், தளபதி, துணை முதலமைச்சராக இருந்தவர், அவரை பார்த்து நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கலாமா தம்பி அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் ஏன் அவர் அந்த கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி வாசி பார்க்கும்போது மனசு நியாயமாக தான் கேட்டிருக்காரு. கூட்டத்தொடர் நேரலை என்பதால் திமுக எம்எல்ஏக்கள் கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்ததாக வரக்கூடிய கூட்டத்தொடர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் திமுகவினுடைய எம்எல்ஏக்கள் கவனமாக செயல்பட வேண்டும். ஸோ மக்களாகிய நமக்கு ஒரு பெரிய விருந்து காத்திருக்கு. மக்கள் எல்லாத்தையும் உண்மையாக கவனிக்கிறாங்க, கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. திருடர்கள் கண்டிப்பாக இங்கே திருடக்கூடாது, நம்ம திருடுனா மக்கள் பிடித்து விடுவார்கள் அப்படின்னு நினைச்சாங்கன்னா திருடாமல் இருப்பாங்களா, இல்லை திருட்டுக்கு வேறு விதமான ஏதாவது யோசனைகள் செய்வார்களா? மக்களுக்காக, மக்களுடன், மக்களுக்காக நேசிக்கக்கூடிய நாங்கள் தான் இருக்கிறோம் சமூக நீதி அப்படின்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருந்த எம்எல்ஏக்கள் உண்மையிலேயே மக்களுக்காக என்ன மாதிரியான குரல் கொடுக்க போகிறார்கள்? ஏன்னா கடைசி 2-3 தினங்களா நிறைய பேர் உருண்டுகிட்டே இருந்தாங்க. 20,000 கோடி ஏதோ வாங்கிட்டாங்களாம்ப்பா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி. சார், அது முந்தைய காலகட்டத்தில் இந்த கடனை வாங்கியிருப்பாங்க, அதுக்கே 14,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்களாம் சார் அப்படிங்கிறதுலாம் இனிமேல் சட்டசபையில் வரும். அப்படி வரும்போது அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எவனாவது அங்கே மேல்முறையீடோ இல்லாட்டி அப்பீலோ பண்ணி வெளிநடப்பு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வரும்போது மக்கள் அதை பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது இப்போதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். திமுகவில் உள்ள சீனியர் எம்எல்ஏக்கள் புதிய சட்டமன்ற உறுப்பினர்களை முறையாக வழிநடத்த உதவ வேண்டும். சீனியர்ஸ் தானப்பா அங்கே பிரச்சனையே. ஜூனியர்ஸை பார்த்து அப்படின்ட்டாங்கன்னா ஜூனியர்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க, வீடு கட்டிடுவாங்க. அதனால சீனியர்ஸ் கொஞ்சம் பார்த்து பதமாக நடந்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.